ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசை ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ரோகிணி மாட்டும். ஸோ இது மட்டும்தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். வியூவர்ஸ் எல்லோரும் ஆசைப்படுறது அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இப்போ முத்துக்கும் மீனாக்கும் சந்தேகம் அதிகமாகுது. ஸோ நம்ம மலேசியா போகலான்னு சொல்லி 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவங்க அப்பா செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ட்ராமா வருது. இது ஏதோ ஒரு பொய் சொல்லுது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி பார்த்திங்கன்னா சொன்ன அந்த பொய்யை இன்னும் அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா ஃபோட்டோவே வீட்டில் காமிக்கலாம். ஸோ இதை எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி காமிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் ரோஹிணிக்கு ஒரு கனவு வந்தது இல்லையா, அது செம்ம சூப்பரான கனவு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோஹிணி மீனாட்டை மாற்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. இது கனவாக இருந்தாலும் இது நடந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது தான் வியூவர்ஸோட ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம எதிர்பார்த்தது தான். ஒவ்வொரு வாட்டியும் ரோகிணி மாற்றமாக போனாலும் கடைசியில் ரோகிணியை காப்பாற்றிடுறாங்க. இது வியூவர்ஸுக்கும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரோகிணி என்ன தான் இந்த விஷயத்தை தப்பிச்சிருந்தாலும் பட் இப்போ முத்துக்கு மீனாக்கும் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத அவங்க கெஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அந்த பூ கட்டுற லேடி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க விஜயா பார்க்குறாங்க. விஜயா மூலமாக மீனாவை இங்கேருந்து துரத்தலாம், ஸோ அந்த தொழிலை விட்டு துரத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மீனாவுக்கு இன்னொரு புது பிரச்சனை ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் மீனா சமாளிக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. ஸோ முத்துவுக்கும் டிராஃபிக் போலீஸுக்கும் ஒரு பிரச்சனையாகுது. என்ன அப்படின்னா, முத்து மீனா இங்கே வெளியே போயிருக்காங்க போல். அப்போது அங்கே அந்த ரோட்டில் கடை வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது. அதை முத்து கேட்க போக இதனால் முத்துவுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை ஆகுது. இது மூலமாக முத்துவுக்கு ஒரு ஃபோன் திரும்ப கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஃபோன் கிடச்சிது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி அப்படின்ற உண்மையும் தெரிய வரலாம். பட் அது எப்படி கொண்டு போக போகிறாங்க, ரோஹிணி எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரோஹிணி மாட்டுவாங்களா, எப்போ மாட்டுவாங்க, எப்படி மாட்டுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.